சம்பவத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் இந்த ஜெபத்தை நாங்கள் முடிக்கப் போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி எழுந்து எடுத்துக்கொண்டு நட. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை வேலையில் இந்த வார்த்தைக்கூடாக, இந்த வசனத்துக்கூடாக, இந்த பகுதிக்கூடாக தேவனே எங்களோடு நீர் என்ன பேச விரும்புகிறோம் அதை பேசும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரை ஸ்திரப்படுத்துங்கள், எங்களை பலப்படுத்துங்கள், எங்களை வழி நடத்துங்கள். இயேசுவின் ஜெயம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துக்கு போகிறார். அங்கே நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும், எழுந்து உன் படுக்கையை நீயே எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றான். இந்த நாலு வேலையிலே ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, விசாரிக்கிறார். ஆமென். என்ன சொல்றாரு, விசாரிக்கிறார். அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு, கை வைத்து ஜெபம் பண்ணாரா, இல்லை, என்ன செஞ்சாரு, ஆமென். அவர் விசாரிக்கிற பொழுதே அவருக்கு ஒரு விசுவாசம் காணப்படாதபடி இருந்தது. ஆனாலும் அவனுடைய விசுவாசம் குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்தார், தன்னுடைய விசுவாசத்தினாலே அவனை தொட்டு சுகமாக்கினார். இந்த மாதிரி வேலைகள் வந்திருக்கிறனா அந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலிருந்து நாங்கள் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு முதல் சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே கடைசி பகுதி சொல்லுகிறது, இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின் இது அவர் செய்த இரண்டாவது அற்புதம். முதல் அற்புதம் நமக்கு தெரியும், என்ன அற்புதம் செஞ்சாரு, கானான் ஒரு கல்யாணத்தில் செய்தார். அதுக்கு பிறகு இன்னொரு அற்புதத்தை செய்துட்டு அதுக்கு பிறகு இப்ப என்ன செய்யறாரு, அவர் ஒரு இடத்துக்கு வருகிறார். ஆமே வாசிங்களே. இதற்கு பின்பு ஆமா யூதருடைய பண்டிகை என்று சொல்லக்கூடிய பூரீம் பண்டிகை. ஆமே எஸ்தர் அதிகாரத்தில் வாசிப்போமே. அந்த பூரீம் பண்டிகை அங்கே நடக்கிறபடினாலே அங்க வருகிறார். இயேசு எருசலேமுக்கு போகிறார். அந்த நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த இடத்தை போய் பார்க்க போகிறார். அது வருஷங்கள் தோறும் அங்கே ஒரு பெரிய பண்டிகை நடக்கும். சரியா? அந்த நாட்களிலே அவன் எஸ்தர் வந்து அங்கே சொல்லப்பட்டது, யூதர்கள் மீட்கப்பட்டதுக்கு பிறகு அவருடைய பெயரிலாகவே என்னது அந்த ஒரு பண்டிகையை அவர்கள் ஏற்படுத்தி அந்த பண்டிகையை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார்கள். இப்ப சில சம்பவங்கள் மாறி இருக்கிறது. அந்த சம்பவங்களை பார்த்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு நாங்களும் ஜெபித்து நாங்கள் விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக போகிறோம். வாசிங்க மகள். எபிரேய பாஷையிலே ஒரு பெரிய ஒரு மண்டபம் கட்டி அங்க என்ன செய்கிறார்கள், எப்பொழுதுமே வருஷம் என்ன செய்வார்கள், ஆமை யூதர்கள் மீட்கப்பட்ட அந்த நாளாகிய அந்த நாளிலே பூரீம் பண்டிகையை அவர்கள் விசேஷமாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஆமே. ஆகவேதான் அது பெரிய ஒரு மண்டபமாக இருந்தது. ஜனங்கள் அங்கே போய் ஆரவாரமாக மன மகிழ்ச்சியாக அந்த வெற்றி சிறந்த நாளை அவர்கள் என்ன செய்வாங்க, கொண்டாடி மகிழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தா, அவைகளிலே குருடர், சப்பானிகள், படுத்திருந்து ஒரு சம்பவம் நடந்து நாட்களிலே யாரோ ஒருவர் ஒரு தவறான ஒரு உபதேசத்தை, ஒரு தவறான காரியத்தை சொன்னதுக்கு பிறகு அந்த ஜனங்கள் என்ன செய்துட்டார்கள், அந்த இடத்தை என்ன வச்சுட்டாங்க, ஒரு சுகமளிக்கிற ஒரு இடத்தை போல என்ன செஞ்சாங்க, யாரோ ஒருத்தர் தரிசனம் பார்த்தாரோ என்ன செஞ்சாரோ என்னவோ தெரியல. ஆனால் அந்த ஜனங்களுடைய மனதை மாற்றிட்டாங்க. அது நாள் வரைக்கும் அவர்கள் அங்கே கொண்டாடி கொண்ட பூரி பண்டிகைங்கிற இடம் வந்து அவன் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே அந்த இடம் போய் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அருவருப்பாக இருக்கும். ஏன்னா சொல்லப்பட்ட என்னது, குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிகள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டே இருப்பார்கள். அப்ப யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், தரிசனம் கண்டு இந்த இடத்துல ஒரு தேவதூதன் வந்து என்ன செய்வார், தண்ணீரை கலக்குவார். அப்பொழுது என்ன நடக்கும், நாம் யார் போய் அதில் விழுகிறோமோ அப்போ சுகமாகும் சொல்லி. அப்ப இதனால அவங்க என்ன சொல்றாங்க, போய் அந்த ஜனங்கள் அங்கேயே இருக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கிறாங்க, அந்த குளத்துக்கரையே இருக்கிறாங்க. அப்போ என்னது, அந்த குளத்துக்கரையே தான் நிற்கிறாங்க, வேற எங்கேயும் போறது இல்லையாமே. எப்போ அந்த குளத்தை வந்து தூதன் கலக்கிறானோ அப்போ என்ன செய்யணும், அங்கே விழுந்துருவோம், விழுந்து என்ன செய்ய சுகமாகன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷங்கள் அப்படி இருந்தாங்களோ தெரியவில்லை. ஆமா, ஏனெனில் சில சமயங்களில் இறங்கி
அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுத்தமாவான். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆக அந்த நம்பிக்கையின்படி அங்கே சுகமாக்கப்பட்டார்களா என்னன்னு தெரியவில்லை. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இங்கே வந்ததுபடினாலே அங்கே இந்த ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். அவன் காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப தூதன் வருவான், இப்ப தூதன் வருவான் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறாங்க. 5வது வசனம் சொல்லுது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்திருக்கிறான். பாருங்க, யோசித்து பாருங்க, எப்ப விடுதலை கிடைக்கும். அவன் இன்னைக்கும் அநேகர் என்ன செய்யறாங்க, என்னது நம்முடைய விசுவாசம் நேரங்கள் எப்படி இருக்கிறது, குறைவாக காணப்படுகிறது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆமீன். அந்த தூதன் வந்து என்ன செய்வான், அதை கலக்கிற நேரம் நான் என்ன செய்ய வேண்டும், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அவனுக்கு எத்தனை வயதோ தெரியவில்லை. ஆனால் 38 வருஷங்கள் அவன் காத்திருக்கான். ஆமீன். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற நீங்கள் நாட்களை காலங்களை எண்ணாதீர்கள். ஆமீன். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமீன். ஒரு வேளை நீங்க யோசிக்கலாம், இது இந்த சுகமாவதற்கு பல வருஷங்கள் ஆகுமோ. இது நாமே சில நேரம் நம்ம வைத்தியசாலைக்கு போய் டாக்டர் மாட்ட பார்க்கணும், அவங்க என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் இயேசு எந்த இடத்துலையுமே என்ன செய்யலை, நாட்களை சொல்லலை. கொஞ்சம் நாளைக்கு வாங்க, என்ன வச்சு ஜெபிக்கலாம் இல்லைன்னு ஏதாச்சும் அப்படி சொல்றாரா? இல்லையே. என்ன செய்யறாரு, வார்த்தையை அனுப்புகிறார். இந்த மாதிரி வேலையிலும் கர்த்தர் என்ன செய்கிறார், வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். 38 வருஷங்கள் அவர் என்ன செய்திருக்கிறான், வியாதி கொண்டிருக்கிறார். சொல்லுகிறாங்க, அந்த இடத்துல போனா இவ்வளவு திருநாற்றம் வீசணும். வியாதிஸ்தர்கள் ஆஸ்பத்திரிக்கு போனாலே எப்படி இருக்கும், ஆஸ்பத்திரிக்கு போனா எப்படி இருக்கும், அதாவது எந்த ஆஸ்பத்திரிக்கு சிக்கா இருப்பாங்களே, இந்த கை கால்லாம் தாய் அப்படிலாம் இருப்பாங்க, அந்த இடத்துக்குலாம் போனா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், டிவிக்கு தான் போவோம். ஆனால் எப்படி போவோம், மூக்கை பொசிட்டு போற மாதிரி. நம்ம அது போல இந்த இடம் எப்படி இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தை தேடி இயேசு போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். இல்லையா? நாங்கள் இந்த உலகத்திலே அப்படியான ஒரு வாழ்க்கையில தான் நாங்கள் இருந்தோம். நாம இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஒரு துர்நாற்றத்தை போல காணப்பட்டது. இல்லையா? நம்முடைய வாழ்க்கை எப்படியோ இருந்தது. ஆனாலும் நம்மை அவர் தேடி வந்தார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை தேடவில்லை, என்னது, அவர் என்ன செய்தாரு, அவர் தேடி வந்தார். அவர் இல்லையா, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். மாறு வேலையிலேயே 38 வருஷமா இந்த மனுஷன் அங்கே கிடக்கிறாங்க. அவனை சுகமாக்கும்படியாக படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. சொல்லுங்க, இயேசு இந்த மாறு வேலையிலே அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். அவன் எத்தனை வேதனையோடு எத்தனை சஞ்சலத்தோடு இருக்கிறான் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சில பேர் போயிட்டு என்ன செய்வாங்க, சில பேர் சுகமானா சரி, சுகமானாலும் சரி, அப்படியே சில பேர் ஆஸ்பத்திரியில் அப்படியே இருப்பாங்க. 3 வேளை சாப்பிட்டுட்டு என்ன செய்வாங்க, ஆஸ்பத்திரி சுகத்திலே இருப்பாங்க. சில பேர் அதுக்கே போய் படுத்திருப்பாங்க ஆஸ்பத்திரியில். அவங்க வீட்டில் சாப்பாடு சரியில்லைனால ஆஸ்பத்திரியில் சில பேர் போகுங்கன்னு சொன்னா கூட என்ன செய்ய மாட்டாங்க, அங்கேயே சுத்திட்டு இருப்பாங்க. இல்லையா? அது போல இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், படுத்திருந்த அவனை இயேசு பார்க்கிறார். அவனுக்குள்ளே ஏதோ ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களில் ஒருவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இதுல இருந்து நாங்கள் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், பூரண விடுதலை பெற வேண்டும். கரங்களை தட்டி தேவனை நாங்கள் படித்திருக்கிறோம். அநேகர் படித்திருக்கிறார். சப்பானி படித்திருக்கிறான், குருடன் படித்திருக்கிறான். இப்படி பலவிதமானவர்கள் படித்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவனை கட்ட தெரிந்திருக்கிறார். ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அது முடிஞ்சிருக்கலாம். ஒருவேளை அவனுக்கு ஏதோ, ஆனால் இவன் என்ன செய்திருக்கிறான், இவனால இனி என்னது, என்னால என்ன செய்ய முடியாது, என் வாழ்க்கை 38 வருஷம் முடிஞ்சு போச்சு, கொஞ்ச காலம் ஒருவேளை நான் அந்த தூதன் வந்து விழுந்து நான் போய் அதுல விழுந்தனா ஒருவேளை சுகம் கிடைக்கும் என்று அவனுடைய விசுவாசமே என்ன ஆயிட்டு அவனுக்கு குறைந்து போயிட்டான். இந்த மாலை வேளையிலே நம்முடைய விசுவாசம் சில நேரங்கள் என்ன ஆகும், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். காரியம் நடக்காத பொழுது நம்ம என்ன செய்வோம், சரி பரவாயில்லைன்னு ஜெபம் பண்ணுவோம், இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்யறான், கண்டு பாருங்க, வாசிப்பாங்க. வந்து பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சு போயிட்டு எப்படி இருக்கிறான், எப்படி இருந்திருப்பானா இருக்கும். வெகு காலம் நோயாளியா இருந்தா எப்படி இருந்திருப்பான், என்னமா அந்த பிரதர் சொல்றாங்க, ஒல்லியா இருந்திருப்பான்.
எல்லாம் எலும்பெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி அப்படியே இருந்திருப்பான். அவனை நோக்கி கரங்களை தட்டி தேவன் கேட்கிறார், சொஸ்தமாக சுகமாக விடுதலை பெற நீங்க விரும்புறீங்களா? மாலை வேளையில வந்திருக்கிற நீங்க விரும்பணும். ஆமா, எந்த விஷயத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, வற்புறுத்த மாட்டார். ஆமா இல்லையா? ஆமே, ரட்சிப்பும் அப்படிதான். விரும்பினாதான் ரட்சிப்பு. ஆமே, அவர் வந்து நீ ரட்சிக்கப்பட்டிருங்க, நீ ஞானஸ்நானம் எடுத்து நீ பரவாயில்ல அப்படியெல்லாம் இல்லைங்க, கம் அப்படின்னு தான் சொல்வார். ஆமாவே இல்லை. இப்ப போய் கேட்கிறாரு, அவன் ஆதங்கம் படுத்து கிடக்குறான். எது பார்த்து படுத்து கிடக்குறான்? பெதஸ்தா குளத்தை பார்த்து படுத்து கிடக்குறான். தூதன் வந்து கலக்குவாரன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆமே, ஆனால் அந்த இடத்துல, அந்த திருநாற்றம் உள்ள இடத்துல 38 வருடங்கள் பாடுகளிலே மரணத்தை அவன் சம்பவிக்கும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்க அவனை கண்டு அவனிடத்திலே போய் கர்த்தர் பேசுகிறார். அந்த மாதிரி வேலையில அவன் உங்களிலும் அநேக இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வான், எல்லாருடைய இருதயத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அமவே நீங்க வெளியில சொல்ல முடியாட்டி ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அமவே இல்லையா? எத்தனை பேர் இருதயத்திலே ஆமை கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இருதயத்தில் ஒரு பாரம், ஒரு அழுத்தம் இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவனை வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டானா? அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. மற்றவங்களுக்குலாம் என்ன இருக்கு, சில நேரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க, சில பேர் தனியாவே இருப்பாங்க, உங்களை பார்க்கறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அம்மாவே இல்லையா? ஏசு வருவாங்க. அம்மாவே இல்லையா? ஒருவருமே இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சில பேருக்கு அவன் அங்க பக்கத்துல 2 பேர் உட்கார்ந்துருங்க, அந்த யாரு அந்த சிக்கி அந்த யாரு அந்த வியாதிஸ்தருக்கு வருகிறாங்க, ஓவிக்ஸை போட்டு குடிச்சுக்கிட்டு ஆப்பிளை சாப்பிட்டுக்கிட்டு வர்றவங்க எல்லாம் சொத்து மாட்டிக்கிட்டு அம்மாவே இல்லையா இருப்பாங்க. இவனுக்கு ஒருவரும் இல்லை. இந்த மான வேலையில உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றினா நீங்க விசுவாசிங்க. யாருமே இல்லாவிட்டாங்க பரவாயில்லை, என் இயேசு இருக்கிறார், என்னை விசாரிக்கிறவர் இருக்கிறார், என்னை ஆதரிக்கிறவர் இருக்கிறார். கைவிடப்பட்டிருக்கலாம். கொஞ்ச காலத்துக்கு பிறகு சில பேர் வியாதிஸ்தர் என்ன செய்வாங்க, கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க, போய் பார்க்க மாட்டாங்க. அம்மாவே இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறவனை பார்த்து சொல்றான். அதற்கு வியாதிஸ்தர் என்ன சொல்றான், தண்ணீர் கலக்கப்படும் போது கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இது மாதிரி என்னது, இந்த ரேஸ் போற மாதிரி. அம்மாவே இல்லையா? சில நேரத்தில் சில காரியங்களுக்கு நம்ம போய் நின்றுட்டே இருப்போம், அப்படி இன்னொரு நாள் வந்து என்ன செய்வாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஆமே, நெக்ஸ்ட் அன்னைக்கு ஒரு லைஃப்ல நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ப்ரொமோஷன் கிடைக்குமான்ட்டு. ஆனா உங்களுக்கு முன்னதாகவே இன்னொருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, இன்னொருத்தருக்கு உயர்வு கிடைக்குது. ஆமே, இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் என் கையை பிடித்து என்னை தூக்கி என்ன செய்வான், அந்த உயர் இடத்துல வைப்பார். கடமை இதே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். என்ன சொல்றாங்க? அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவருமே இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லி என்ன செய்யறான், வேதனையோடு கூட சொல்லுகிற பொழுது அவன் இயேசு சொல்லுகிறார். வாசிக்கிறவர்கள், இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தினார். யாருமே பலத்தினாலும் அல்ல, நாமே தேவ பலத்தினால் உங்களை நடத்துவார். உங்களுடைய குடும்பங்களை நடத்துவதற்கு, உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு நீங்கள் யாரையோ ஒருவரை எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்கள் கை காரியங்கள் அல்ல, உங்களை நடத்துகிறவர் நாமே, அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க வேற யாரையும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆமாவே இல்லையா? சில நேரங்கள் அவங்க மூலம் உதவி வரும், உங்க மேல உதவி வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து பார்த்துட்டு காணாத மாதிரி போயிடுவாங்க. ஆனால் இயேசு அப்படி அல்ல, அவர் உதவி செய்கிறவராக இருக்காகவே இயேசு அவனை நோக்கி எழுந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்லிட்டாரு, போதும் இந்த வேதனையின் வாழ்க்கை, அமவில்லையும் இந்த வியாதியின் வாழ்க்கை,
இந்த கசப்பான வாழ்க்கை இனி என்ன செய்யணும், உனக்கு வேண்டாம். ஆமாவே இல்லையா? அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எழுந்திரு. அந்த எழுந்திருங்கிற வசனத்துல என்ன இருக்கு, அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறாம் என்று வந்திருக்கிற உங்களுக்கு ஆமீன் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? எழுந்திரு, நீ பயப்படாத, தைரியமா இரு, உன்னால முடியும். நீ என்ன செய்ய போற, உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள. 38 வருஷம் ஆமே, இந்த 2 வருஷம் 40 யூதர்களை முறைப்படி 40 வயசுல அவனுக்கு திருமணம் நடந்தது. ஆமாவே இல்லையா? அவன் யோசிச்சுட்டு பணம் இல்லையா, எனக்கு என்ன யார் கல்யாணம் கிட்ட போறான், எலும்பு தோரமா இருக்கிறேன். ஒருத்தர் வாழ்க்கை அப்படிதான், அப்படியே புரட்டி போட்டுருவார். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையில் சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்காத காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அம்மாவே 38 வருஷம் அவன் வேதனையோடு இருக்கிற 2 வருஷத்துல என்ன ஆகணும், அவன் நாம கல்யாணம் கட்ட நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகணும். அம்மாவே இல்லையா? ஒரு புதிய மனுஷனாய் மாறினான். அதனால் வரைக்கும் பெதஸ்தா குலத்திலே அவன் ஒருவரும் அவனுக்கு உதவி செய்யாத வேலையிலே அவன் நீங்க யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உறவுகள், சொந்தக்காரங்கள், நண்பர்கள் இப்படி பலர் உதவி செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் அநேக நேரங்கள் என்ன செய்வீங்க, ஏமாந்து போயிருந்தீங்க. அம்மாவே இல்லையா? இன்னைக்கு விசுவாசிங்க, எனக்கு என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் சொல்லி வாசிக்க முடிப்போம். உடனே என்னம்மா சொல்லுங்க, உடனே அந்த மனுஷன் என்ன வியாதியோ தெரியும். அம்மாவே இல்லையா? அது எப்படிப்பட்ட வியாதியோ தெரியல, படுத்தே கிடக்கணும். அம்மாவே இல்லையா? படுத்தாலே என்ன வியாதி வரும், முதுகெல்லாம் வெட்சோட ஏதோ வரும். அம்மாவே அது ஒரு பக்கம் இருக்கு, அவருக்கு என்ன வியாதியோ தெரியல. ஆனால் வசனம் சொல்லுகிறது உடனே என்று சொல்லுறாங்க. இந்த மாதிரி வேலையில வந்திருக்கிற உங்களுக்கு நாளைக்கு, நாளன்றைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் அப்படி அல்ல. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் ஆண்டவர் உடனே அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். பாருங்களேன், அந்த எலும்பு தோளுமா யாரு நேசகுமார் போய் பார்த்தீங்களா? அவரை ஏசோட போனீங்களா? பின்னாலே எலும்பு தோளுமா இருக்கிறாங்க கணக்க சொல்றாரு. ஆமா இல்லையா? ஆமா. அப்படி யாராச்சும் வெளி தோட்டத்தில் நீங்க சதையானா உள்ளுக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க? சில பேர் அப்படி இருப்பீங்க, துக்கத்துல, வேதனையில, சஞ்சலத்துல அப்படியே உருகி போயிருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி எடுத்துக்கொண்டு சொல்லுங்க, அவன் நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. கரங்களை தட்டி தேவன் இந்த நாள் வேலையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீங்க எந்த காரியத்தை நீ என்ன செய்யக்கூடாது, நாட்கணக்கா பெண்டிங் போட்டுட்டு கிடக்காது. நாளைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், அவன் செய்யும், இவங்க நீ முயற்சி செய்யும். கர்த்தர் உனக்கு உதவி செய்யும். நீ முயற்சி செய்கிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருப்பார். நீ அந்த காரியத்தை செய்ய முற்படுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறான், அவன் தெரியுது அவருக்கு இவனுக்கு என்னது, இவன் செய்வான் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ராமின் இவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவான் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசித்தார். ஆகவே தான் அத்தனை பேர் இருக்கிற நேரத்தில் அவனிடத்திலே போய் சொல்லுகிறார், உன்னை நான் சுகமாக்க வேண்டுமா என்று சொல்லி. ராமின் சில பேருக்கு சில காரியங்கள் நமக்கு என்னது, எல்லாரும் போறாங்கன்னு சொல்லி நம்மளும் போய் சொல்ல உட்கார்ந்துருப்போம். நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நானும் போய் நிற்கிறேன், ரேஷன் கடையில் போய் நிற்கிறேன், அவங்களுக்கு கரும்பு கொடுக்குறாங்க, எனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அம்மாவே இல்லை, இந்த மாதிரி சில பேர் சிலர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வேலையிலேயே சபைக்கு வருவாங்க, அநேக சபைக்கு வருவோம், என்னவோ தானோன்னு வருவோம், வந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படியே போதும், வந்து போனது போதும், நமக்கு வர்ற வருமானம் போதும் நமக்கு அப்படியே சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், இருந்த நிலையிலேயே இருப்போம். 18 வருஷம் இந்த கேள்வி என்ன செஞ்சான், ஆலயத்துல எப்படி இருக்கிறான், கூலியா இருக்கிறான். அதுபோல் சபையில அநேகருக்கு அப்படியே இருக்கிறீங்க, எந்த முயற்சி செய்யாம இருக்கிறீங்க. பெதஸ்தா குலத்துல எப்படி அந்த வியாதிஸ்தர் கடந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அவன் எப்ப நம்ம கையில கொண்டு கொடுப்பாங்க, யார் நம்மளை பிடிச்சி தள்ளி விடுவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தோம். அதுபோல இன்னைக்கு அநேகர் நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, அப்படியே இருந்த இடத்துல இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, நீ இருக்கிற இடம் இது அல்ல, நீ எழும்பி என்ன செய்ய வேண்டும், நீ எழும்பணும். ராமின் சொல்லுங்க, எழும்பணும். எழும்பி என்ன செய்யணும், உன்னுடைய காரியங்களை செய்யும். அவன் வியாதிக்காரை படுக்கை எடுத்துட்டு போன்னு சொன்னார். அதனால நீங்க என்ன செய்யணும், நாக்காளி எடுத்துட்டு போயிடக்கூடாது. என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், அடுத்த ப்ராஜெக்ட் செய்ய முற்பட வேண்டும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அதே இடத்துல இருக்கிற நேரம் உனக்கு யோசனை வரும், நமக்கு இது நிரந்தரமா இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. ஒருவேளை அது உனக்கு நிரந்தரம் இல்லைன்னா நீ எழுப்பி புறப்படு, கர்த்தர் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை நாம் எல்லாரும் எழுதி நின்று நாம் செபித்து நாம் முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக எதிர்ப்பார். அறிக்கை செய்து
வெற்றிக்காய் போல் கசக்குமா 38 வருடங்கள் வெற்றிக்காய் போல ஒரு கசப்பான வாழ்க்கை வருடங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். இந்த மாதவேளையில் வந்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாயா, வருஷங்களை எண்ணிக்கொண்டிருக்காயா? இல்லை, உடனே கர்த்தர் அற்புதம் செய்வார். உடனடியாக உனக்கு ஒரு தீர்வு. இந்த மாதவேளையில் கண்ணீரோடு இருக்கிறாயா, வேதனையோடு கூட இருக்கிறாயா, உன் இருதயத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? எனக்கு எப்போது விமோசனம் கிடைக்கும், எப்போது எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி குறைவை எண்ணி நிறுத்துவேன், நிறைவாய் என்னை என் குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன், நிறைவாய் நடத்துபவர் இருப்பதா இல்லை என்பது எனக்கு இல்லை, இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது சொல்லுவோம், இல்லை என்பது தொல்லை என் குறைவே எண்ணி 39 புலம்பிக் கொண்டே இருந்தான். தன் குறையை பாட்டு நிறைவாய் நடத்துகிற இயேசு அங்கே வந்தவனை கண்டு சுகமாக்கினான். ஆண்டவர் இந்த மாலை வேளையில இந்த இரவில் உன்னை சுகமாக்குகிறார். விசுவாசிகள், அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விசுவாசித்து விடுதலை பெற்றுக் கொண்டு போங்க. என்பது எனக்கு இல்லை, இல்லை என்பது எனக்கு இல்லை. அறிக்கை செய்வோம், இனி இல்லை என்பது எனக்கு இல்லை. ஆமென். வியாதி இல்லை, பண பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, இல்லை என்ற வார்த்தையின் வாழ்க்கையில இல்லை. இனி அது என்னை தொடராது. இதுவரைக்கும் அந்த வார்த்தை என்னை கொண்டு விலையின படித்துக் கொண்டிருந்தது. உனக்கு சுகம் வராது என்று சொல்லி, உனக்கு சுகம் இல்லை, உனக்கு கடன் பிரச்சனையிலே இருப்பாய் என்று சொல்லி, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தொல்லை என்பதும் துளியும் இல்லை, தொல்லை இல்லை என்பது தொல்லை என்பது எல்லாம் சரி சொல்லுவோம், இல்லையே தொல்லை இல்லை. அறிக்கை செய்யுங்க. வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. 39 வருடங்கள் 38 வருடங்கள் தொல்லை, வேதனை, சஞ்சலங்கள். ஆமென். அந்த திருநாட்டத்துக்குள்ளே இருந்தான். விடுவிக்க ஒருவரும் வரவில்லை. உறவுகள் எல்லாம் கைவிட்டாங்க. அவனை வந்து பார்க்க ஒருவரும் இல்லை, உணவு கொடுக்க ஒருவரும் இல்லை, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க ஒருவரும் இல்லை. அனாதையை போல இருந்தான். இயேசு கண்டான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலை இருந்தான். ஆமென். கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். எலும்பு எலும்பு எலும்பு, நீ எலும்பு நட, நான் உனக்கு முன்பதாக இருக்கிறேன். உன் கோணலான வழிகளை நான் சேவை பண்ணுவேன், உன் கோணலான வழிகளை நான் சேவை பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமென் ஆண்டவர் வழியை ஏற்படுத்தினார் செங்கடலிலே. இதோ இந்த நாட்களிலே வழி இல்லாதது போல இருக்கிறதா?
கர்த்தர் உனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறார், ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறார்.